திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 492, அதிகாரம் இடனறிதல். அர்ஜென்டினாவின் வீதிகளில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ரசிகர்களை காண முடியும். மெஸ்ஸியை, பார்சிலோனாவை ஆதரிக்கும் ரசிகர்களை போர்ச்சுகல் நகரங்களில் காண முடியும். ஆனால் இந்த இருவரையும் கொண்டாடாத ஒரு ஊர் உள்ளது. அதுதான் ஸ்வீடன் நகரில் உள்ள மால்மோ என்னும் ஊராகும். ஏனென்றால் அந்த ஊர் சிறுவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்பவர் ஸ்லாட்டான் என்பவர் ஆவார். ஸ்லாட்டான் சிறுவயதில் தனது நண்பர்களுடன் விளையாடுவார். அவர்களில் சிலர் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களை திருடுபவர்கள். அவர்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகனங்களையும் மிதிவண்டியையும் ஸ்லாட்டானும் திருடினார். பின்னர் அதன் தவற்றினை உணர்ந்து அவர்களை விட்டு பிரிந்தார். கால்பந்து விளையாட்டில் முழு கவனம் செலுத்தினார். அவரது விளையாட்டில் அவரது செயல்பாடுகளும் மிகவும் வித்தியாசமானவை, சற்று வினோதமானவை என்றாலும் அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதோடு மிகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவர் களத்தில் இறங்கினால் கோல்கள் பறக்கும். உலக அரங்கில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணியுடன் ஸ்லாட்டான் 31 வயதில் ஒப்பந்தமானார். அனைவரும் அவர் ஓய்வெடுப்பதற்காக அவர் ஸ்பெயினுக்கு வருகிறார் என கிண்டல் அடித்தனர். அவர்களின் கணிப்புகளை சுக்குநூறாக்கி 180 போட்டிகளில் 156 கோல்களை அடித்து ஒரு வெற்றியை பெறுவதற்கே ஏங்கியிருந்த அவனிக்கு 4 வெற்றி பட்டங்களை பெற்றுத்தந்தார். சிறு வயதில் அவரது முரண்பாடுடைய நண்பர்களோடு இருந்திருந்தாலும் பின்னர் நல்ல நண்பர்களோடு இணைந்ததால் அவரது வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையானது. முரண்பாடுடைய கூட்டத்தை அடைந்தவருக்கும் நல்ல இடம் அமைந்தால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பதை முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முரண்பட்ட மனிதர்களிடம் விலகுதல் நலம், நல்லவர்களுக்கு அரணாயிருத்தல் பலம்